நான் பேசுகிறேன். அடியே இவளே ஏன் தவளா அடியே கருமாக முடிச்ச முண்டை நீ பொம்பளை தானே? ஏன் பொம்பளை தெரியலையா? ஏன் நாசுபத்து போறவளே 4 பேர் இருக்கிற சபையில புடவை அவுத்து போட்டு இப்படியே நிற்பாங்க. புடவை தூக்கும் போது மேல போடு கூறு கட்டவளே பொம்பளைன்னு கேக்குற? புடவை தூக்கும் போது மேல போடு மேல போடு. அது மேல போட்டீங்கன்னா கரண்ட் பிடிச்சினா கொலாரி மேல போடுறோம். அங்கடி சனத்தை போடுறீ சனத்தை முடிச்சு மாறாப்பு போடு. ஏய் ஆனா குனிஞ்சு பார்த்து முன்னாடி போடுறீ. குனிஞ்சு பார்த்தா தெரியும். ஊர் கட்டவளே உருட்டி கட்டுரு. உருட்டி உருட்டி ஒரு வெங்காயமும் தெரியல. உருட்டி கட்டு. நான் கட்டுற மாதிரி நல்லா சுத்தி கட்டி விடலாம். அப்படியே இருக்கு. உடனே கட்டி விட சொன்னா செத்த பணத்தை ஜீகத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மூட்டை கட்டி கட்டி அழுது நம்ம மூச்சு என்னதான் சொல்றீங்க? நானாவது கட்டுறேன். ஏண்டி ஒழுங்கா கொசுவனை வச்சு கட்ட தெரியாது உனக்கு? அவனை போய் நேரத்துக்கு அங்க போய் பாருங்க. ஏ கொசுவன்னா கொசுவன் இல்ல, கொசு வச்சு கட்டுறது. பொம்பளை பா லட்சணமா ஏதோ பொம்பளையா நீ? அது மாநகர சின்னாயோ மஞ்சள் குளிச்சாலாமா? வெக்கங்கட பையன் வேலையாரி 10 மணி தட்டோன்னு பேசிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன கசாயார் கத்தால காதலன்னு பித்தால நீ பேசுறீங்க. பேசிட்டு இருக்கிற பித்தர்கள் விரவுக்கு போனால கத்தால கொத்தவரை ஏறிச்சுட்டாங்க. அரியர் மலம் சுருவிக்கு தான் 5 மலம் ஜென்சனுக்கு போட்டாங்க. அடி சிரிப்பாஸ் இருக்குது சேருங்கம்மா சேருங்கத்துல சொல்லி பேருங்க நீ பேசுற. ஒண்ணுக்குள்ள சின்ன கண்ணி பானத்தி மலம் பண்டிகை நீ பேசுற. கட்டிக்கு மாதிரி தமிழ் கேம் மாதிரி பேசிட்டு இருக்கிற. நீ மட்டும் என்ன கண்டாய சம்பளிச்சரே பைத்தியக்காரா என்ன கருவா. நீ பேசுங்க. என்னடி நீ பேச்சு பேசுற? கண்டாயம் கிண்டாயம் கண்டாயக்க கம்பளி ஜவர தினப்பன் கொஞ்சம் தெங்களுக்கு. ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்கற? ஓட்டி பொங்க வச்சாப்பு புள்ளையர் பொச்சி திருப்பி போய்ட்டாங்க. நீ மட்டும் என்ன உத்தம் பத்தி நீ ஊர்வல போனாலும் வீட்டுக்கு ஒரு சுண்டி ஆளாத்து எடுத்து. ஏய் திருட்டாளி சமதான திட்டப்படியில பஞ்சாங்க பாக்கணும் பரங்கமலைக்கு. தாத்து மகங்களும் தடி குடிச்சு போய் அவ கொண்டு போறாங்க. ஏய் என்னடி நீ பேசிட்டு இருக்கற? இவன் ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போற சாப்பாடு பேசிட்டு இருக்கற. என்னது ஒண்ணு தெரியாத பாப்பாலாம் 1 மணிக்கு சாப்பாலாம். சுந்துகளி சொல்லல எங்க மாப்பிள சோள தட்டு நீங்க பார்த்து அதுல பண்ண மாப்பிள நீங்க சொன்னாங்க. ஐப்பசி மாசம் தீபாவளி அப்படி ஒரு கோமாளின்னாங்களா? அதான் சொன்னாங்க. கார்த்திகை மாசம் கூம்பு சின்ன பசங்க ஊம்பு பார்த்தா அப்படிதான் தெரியுது. பம்பரை பாரு அதான் சொல்லுவானா கல்லக்காய் திரி கருப்பு வச்சேன் கல்லக்காய் பூக்குன்னு வச்சுக்காது. நம்மளை விட சரியான பொம்பளையா கிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாது. மத்தலக்கார தம்பி முடியாது முடியாது. பரவாயில்ல அவ்வளவு எதுக்கு தகராறு வேண்டாம். தகராறு கொடுக்குறேன். ஆமா வேலைக்கு பேசுனா வாய் கேடு, கொலை கொலை பேசுனா கூதி கேடு.
பரவாயில்ல, நீயும் பொம்பளை நானும் பொம்பளை, நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? நம்ம எல்லாம் சமாதானமா போயிடலாம். இருந்தாலும் என்னுடைய வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கு? ஆமா. 4 மணிக்கு எழுந்திருக்க முதல்ல சாணி போடணும். எனக்கு வரும்போதுதான் போடுவேன். 4 நேரத்துக்கு 5 மணி 6 மணி 7 மணி கூட அவன் சாணி போடுறான். 4 மணிக்கு போடுறதுன்னா உன் சவைக்கு வருது. சாணி போடுறது நாங்க சொல்றது வீட்டுக்கு வெளியே வீட்டு வாசல்ல கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளிட்டு வீட்டு வாசல்ல பசஞ்சான போடணும்னு சொன்னேன். சாணம் தெளிக்கிறது. நீ என்ன சொல்றது? நீ சாணி போடணும் எண்ணெய் போடணும். நீ போட்டா என்ன போடாடி என்ன அது கலங்கட்டும். சரி, அதெல்லாம் ஒரு 4 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 மணி வாக்குல அண்ணல் கோலம் பின்னல் கோலமங்கல அழகான கோலம் எல்லாம் போடணும். அதெல்லாம் தெரியுமா? மாசம் கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறு ஆக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடைவேன், பலகாரம் சுடுவேன், கடலை புழுசுக்காது கட்டுனல் பெட்டுது, முண்டை பிண்டை சிறு பெட்டுது. பருப்பு ரசமெல்லாம் தெரியும். என்னுடைய கடலை புழுசு முண்டை பிண்டை சிறு இதெல்லாம் குழம்பு சமாச்சாரம். இப்படி எல்லாம் குழம்பு இருக்குது. பரவாயில்லையம்மா, இந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் ஒழுங்குபடியா நாங்க சொல்றோம். ஆமா, நானும் உனக்கு கேட்கலாம் பார்த்தேன். வந்ததுல இருந்து ஒரே நாத்த மணிக்குதான். நீ எப்பதான் குளிச்ச? உங்களாட்டம் நினைக்கிறியா? குளிச்ச இப்பதான் பக்கமா இப்ப ஒரு 4-5 மாசம் இருக்குமா? 4-5 மாசம். சரி, ஒரு 2-3 மாசம் இருக்குமா? 2-3 மாசம். ஆனா 1 வாரம் 2 வாரம் இருக்குமா? பாத்துக்க. சரி, நேத்து முந்தா நேத்து அவ்வளவு நாள் குடிக்காம இருப்பா? சரி, காலையில குளிச்சியா? இப்ப கூத்துக்கு வரும்போதா? பாத்துக்க. அட, ஒரு நேசம் போட்டு வெளியே வரும்போதா? அட, எப்பதான் குளிச்ச? அட சொல்லுடி. குளிச்சு இப்பதான் 3வது தீபாவளி வரப்போகுது. 3 வருஷமா தீபாவளி குளிச்சிட்டு இருக்கிறேன். குளிக்காம 3 தீபாவளிக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன். அது 3 தீபாவளிக்கு ஒரு தடவை குளிக்கிறியே. அப்படி குளிச்சாலே என்ன தலைக்கு என்ன போடுவேன்? நாங்களாம் ஷாம்பு சீவக்கா அரப்புரண்டை இதெல்லாம் போடுவோம். நீ என்ன போடுவ? அது ஷாம்பு போட்டாலும் மசிலெல்லாம் கொட்டி போடுது. ஆமா. அப்புறம் அரப்புண்டை போட்டாலும் அரப்புண்டை போட்டாலும் அது செய்ய போக மாட்டேங்குது. சரி. அப்புறம் இது ஜோப்பு போட்டாலும் ஜோப்பா சோப்பு. சரி, அது அழுக்கு போக மாட்டேங்குது. அதெல்லாம் விட்டுட்டேன். அப்புறம் என்னத்தான் போடுற? ஒட்டு கூட எடுத்துட்டு போவேன். சரி. சண்டையில போய் நல்லா பொறுக்கிட்டு வந்து வாசல்ல காய வச்சு ஒரு முறை காய்ச்சதுக்கு அப்புறம் ஊரெல்லாம் போட்டு இடிச்சு மாவு பண்ணி வச்சுக்கிறது. சரி, மாவு பண்ணி வச்சுக்கிட்டா தண்ணி ஊத்தும் போது ஒரு அரைப்படி மாவு ஒரு 2 டப்பா தண்ணி போட்டு ஊத்திக்குவேன். அப்படியா? பொறுக்கிட்டு வரையா? அது என்னடி பொறுக்கிட்டு வர்ற? பண்ணிப்பி நான் கூட பொறுக்கிட்டு வர்றாலே சரி, வேற ஏதாவது காய் இருக்கு, காய் அந்த காய் இந்த காய் பொறுக்கிட்டு வந்து முடி இப்படி வரும். அதனாலதான் என் மேல நாத்தடிக்குது. அதுதான். இங்க பாரு, உனக்கு மரியாதையா இருந்துக்கோ. இப்படி எல்லாம் குளிக்காம இருந்தா வேலைக்கு நான் சேர்த்துக்க மாட்டேன். அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையன் என்ன பாக்குறான். வாங்க கடைக்கு போனா அல்வா திங்க என்ன பாக்குறான். நான் கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்த வந்து என்ன பாக்குறான். சிம்லா ஸ்டேஷன் சினிமா போனா விசிலடிச்சு வில்லியம்ஸ் வந்து பாக்குறான். அட வந்து பாக்குறான். நான் அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையன் என்ன பாக்குறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா திங்க என்ன பாக்குறான். சரி, பரவாயில்ல. சரி, பரவாயில்லையம்மா. உன்னுடைய ஆட்டம் பாட்டு அருமையா இருக்குது. ஆடிட்ட பாடிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த தீரான தெய்வீகமான திருச்சபைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, இன்னும் நிலச்சபாளையம் மட்டும், இன்னும் ராமாபுரம் மாதேஸ்வரன் கோயில் என்று சொன்னாலே நம்மளை போல தெருக்கூத்தாடிகளுக்கெல்லாம் ஒரு தாய் வீடு போல. அப்படிப்பட்ட உள்ளூரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இந்த இடத்துல ஆடாத கூத்தாடிகளே கிடையாது. எத்தனையோ கூத்தாடிங்க நாடகாரங்க வந்து ஆடி இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மாதேஸ்வரன் கோவிலும் இன்று சிவராத்திரியை முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம் உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி நாடகம் வைத்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களது எளிமையான பொன்னுசாமி வாஜாரி கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.
வெள்ளச்சி சின்ன பையன் பூசாரி காடு சேர்ந்த பூசாரி காடு வெள்ளச்சி சின்ன பையன் அவர்கள் எங்களுக்காக தலைக்கு 10 ரூபாய் வாரி வழங்குகிறார்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாம இந்த சீரான பொன்மேடையிலே இன்று அரங்கேற்றம் செய்திருக்கிற நாடகம் என்ன தெரியுமா? சாமி சரி, இருந்தாலும் இந்த வைத்திருக்கூடிய நாடகமும் கிருஷ்ணன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண லீலை. இந்த நாடகத்தை நாங்க வந்திருக்கும் பொழுது நாங்க யாரு, எங்க அம்மா யாரு, எங்க பெற்றவங்க யாரு, எல்லாரு அம்மா ஆறு அப்பா ஆறுன்னா பண்ண அம்மா ஆறு கிடையாது, அப்பா ஆறு கிடையாது, 12 கிடையாது. நாங்க யாரு, எங்க அம்மா யாரு, எங்களை பெத்தவங்க யாரு, ஒவ்வொன்னா வரிசையா நாங்க சொல்றோம், தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்கம்மா. நாங்க யாரு சொல்றோம்.